குறை செஞ்சுக்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? அந்த பஸ் ஸ்டாண்ட் மூடிட்டு இங்கே வந்துடுவாங்களா? அப்புறம் சரி மைக்கில் அப்புறம் நீங்கள் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அம்மா உங்க பேரு? பேர் குல்ஜார். எந்த ஊருமா? காந்திகிராம். எத்தனை வருஷமா இந்த இடத்துல கடை போட்டுருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமா போடுறோம். பழைய பஸ் மாத்தினாங்களா? உங்களுக்கு வியாபாரம் எப்படி போயிட்டு? நஷ்டம் ஆகிட்டே தான் இருக்குது. நாங்களாம் இல்லாதவங்க முதல்ல எவ்வளோ தான் போடுறது, வியாபாரம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொட்டிட்டு போகிறோம். இந்த லைன் பாரு எப்படி கிடக்கும். என்ன பண்ணுறது, சுங்கம் டெய்லி சுங்கம், வண்டிக்கு வாடகை, இதெல்லாம் சமாளித்து ஏதோ 5-10 வருஷம் தான் வீட்டுக்கு கொண்டு போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் மாத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கூட்டம் அங்கே போகிறது கூட்டம் இங்கே தானே வரும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வருவாங்க, ஜங்ஷன் ஏறுவாங்க. ஜங்ஷன் போகிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படி போவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு. மாற்றுச்சு ஒரு 500 ரூபா சம்பாதிக்க முடியல. சம்பாதிச்சு வண்டிக்கு சுகத்துக்கு கொடுத்துட்டு போகிறதா இருக்கும். பாருங்க அவளை சுட்டு போட்டு ஆளே காணும். புது பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் கடை போகிறதுக்கு இது ஏதாவது பார்த்தீங்கன்னா 25,000 கொடுக்க முடியுமா? இப்படி கொடுக்குறது ஏதோ கம்மியானா டெய்லி சுங்கம் வாங்குற மாதிரி வாங்கினா பரவாயில்ல. அது இல்லை இது இல்லை, நடுக்கடலில் தத்தியில் இருக்கிறதா இருக்குது. ஒரு அக்கறைக்கு ஏறாத இக்கரைக்கு ஏறாத இந்த கடல்லே நிற்கிறதா இருக்குது. கடல் அலை வந்து எப்போ அடிச்சுட்டு போகுதோ தெரியல, அந்த மாதிரி இருக்குது இப்போ.